பணத்தை சேமிக்க உதவும் எளிய சமையலறை குறிப்புகள் பார்க்கலாம். பயனுள்ள சமையலறை குறிப்புகள். சமையலறையில் நாம் பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன? இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வீண் செலவுகளை தடுப்பது எப்படி என்பது குறித்து இங்கு நாம் பார்க்கலாம். கொத்தமல்லி கீரைகளை பதப்படுத்தும் முறை. கொத்தமல்லி, கீரை, கருவேப்பிலை போன்ற பச்சை இலைகளை அழுகாமல் பாதுகாக்க டிஷ்யூ காகிதங்களை கொண்டு பயன்படுத்தலாம். அதாவது டிஷ்யூ காகிதம் கொண்டு போர்த்தி வைக்க திரவ கசிவை இந்த காகிதம் உறிஞ்சி அழுகுவதை தடுக்கும். தண்ணீரில் வையுங்கள். கொத்தமல்லி, புதினா போன்றவற்றை பதப்படுத்தி வைக்க ஒரு சிறு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் இந்த கொத்தமல்லி, புதினா தலைகளை வைத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட அழுகாமல் பயன்படுத்தலாம். மீறும் காய்கறிகளில் சூப். தினசரி பயன்படுத்தும் காய்கறிகளில் 1 to 2 காய்கறிகளை மிச்சம் பிடித்து பதப்படுத்தி வைத்து வார இறுதியில் சூப் தயாரித்து பயன்படுத்தலாம். அதாவது சூப் தயார் செய்வதற்காக தனியே காய்கறிகளை வாங்க வேண்டாம். தேக்கி வைக்காதீர்கள். வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை அளவாக வாங்குவதோடு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் அவற்றை பயன்படுத்திவிட மளிகை சாமான் வீணாவதை தடுக்கலாம். அளவாக பொருட்களை வாங்கி பணத்தை மிச்சம் பிடியுங்கள். அளவாக சமையுங்கள். வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற அளவில் அளவாக சமைத்து உணவுப் பொருட்கள் வீண் போவதை தவிர்க்கலாம். மேலும் உணவுகளை வீட்டில் சமைப்பதன் மூலம் அடிக்கடி உணவகம் செல்வதை தவிர்த்து பணத்தை மிச்சம் பிடியுங்கள். உணவு மீறினால். இரவு சமைக்கும் உணவு மீறினால் அவை முழுவதுமாக கேடாவதற்குள் உண்டுவிடுங்கள். காலம் தாழ்த்தி உணவுகளை வீணடித்து விடாதீர்கள். வீட்டில் விளைவிக்கலாம். தக்காளி, மிளகாய், அவரைக்காய், பாகற்காய் என வீட்டிலேயே காய்கறிகளை விளைவித்து பயன்படுத்தி வர தேவையற்ற செலவுகளை நாம் குறைக்கலாம். திட்டமிட்டு சமையுங்கள். நாள் முழுவதும் சமைத்து எரிவாயு மற்றும் உணவுப் பொருட்களை வீணடிப்பதற்கு பதில் திட்டமிட்டு சமைத்து சமைத்ததை உண்டு நேரம் மற்றும் பணத்தை மிச்சம் பிடியுங்கள்.